இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது விமானப்படை தன்னுடைய சாகசங்களை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய குறிப்பிட்ட இலக்கினை மிக குறிப்பாக தாக்கக்கூடிய தன்மையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியது என்பதனை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டிலிருந்து நாம் ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை வாங்கி, இந்த ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையானது 250 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. விமானத்திலிருந்து அனுப்பப்படும் இந்த ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய மிசைல்கள், ஏவுகணைகள் நமது நாட்டின் உற்பத்தியில் நமது எல்லையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு, அல்லது இலக்கிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு, அல்லது எதிர்நாட்டின் விமானம், எதிர்நாட்டின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நமது விமானங்களை தாக்காத அளவிற்கு அதற்கான தொலைவில் இருந்து கொண்டு, மொத்தத்திற்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினை தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராம்பேஜ் என்ற ஏவுகணை நமக்கு பயன்பட்டது. இதை வைத்துக்கொண்டு நமது இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற போரில் நாம் பாகிஸ்தானின் சில முக்கியமான தளங்களை மிக குறிப்பாக தாக்கி அளித்தோம் என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்தும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே. அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் தொடர்ந்து செல்லலாம். நண்பர்களே, நம்மிடம் பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளும் உள்ளன. 400 முதல் 450 கிலோமீட்டர் தொலைவு சென்று வானிலிருந்து பறந்து சென்று, நமது விமானத்திலிருந்து பறந்து சென்று எதிரி நாட்டில் உள்ள தரைவெளி இலக்கினை தாக்கக்கூடிய அளவிற்கான நமது பிரம்மோஸ் ஏவுகணை, ஏர் லான்ச்ட் மிசைல் என்று கூறுவோம். பிரம்மோஸ் ஏவுகணை நம்மிடம் உள்ளது. ஆனால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை விலை அதிகம், எடை அதிகம். ஆகவே இவை அதிகமான அளவுள்ள, அதிகமான விலையுள்ள பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்துவதற்காக மிக குறைந்த விலையுள்ள 250 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ராம்பேஜ் வகை ஏவுகணையை பரிசோதனை செய்து அது நன்கு இயங்குவதாக கணித்து, அதன் அடிப்படையில் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த ராம்பேஜ் விமானங்களை நாம் 2 வருடங்களுக்கு முன்பாகவே அவற்றை வாங்கி அவற்றை நாம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் போரில் பயன்படுத்தினோம். நண்பர்களை, மிக வெற்றிகரமாக அந்த மிசைல் இலக்கினை துல்லியமாக தாக்கியதை நீங்கள் பல்வேறு ஊடகங்களில் படங்களை, செயற்கைக்கோள் படங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த மிசைல்கள் ஏர் லான்ச்டு மிசைல்கள் என்று கூறுகிறோம். இது சூப்பர்சோனிக் மிசைல்கள். சூப்பர்சோனிக் மிசைல் என்றால் மணிக்கு மார்க் 1 அல்லது அதுக்கு மேலான வேகத்தில் பறக்கக்கூடியது சூப்பர்சோனிக் என்று கூறுகிறோம். மார்க் 7.8க்கு கீழே பறக்கக்கூடியதை நாம் சப்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம். நண்பர்களே, இந்த ராம்பேஜ் மிசைலானது 1.2 மார்க் என்ற வேகத்தில் ஒரு மணிக்கு சுமார் 1450 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் பறக்கக்கூடியது இந்த ராம்பேஜ் மிசைல்கள். நண்பர்களே, இந்த ராம்பேஜ் மிசைல்கள் நாம் 250 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் தாக்க முடியும். பிரம்மோஸ் ஏவுகணைகளை 400-450 கிலோமீட்டருக்கு தொலைவிலிருந்தே நாம் தாக்க முடியும். ஆனால் அவற்றின் எடை அதிகம், விலை அதிகம். நண்பர்களே, ஒரு மிசைலின் விலை 10 கோடி 20 கோடி என்ற கணக்கில் செல்கிறது. ஆனால் ராம்பேஜ் மிசைலின் விலை 1 கோடி 2 கோடி 3 கோடி என்ற அளவில் அதனுடைய தன்மையை, அதனுடைய விலையின் அளவை நாம் குறைத்து கொள்ள முடியும். நமது உள்நாட்டிலே அவற்றை தயாரிப்பதற்கான அனுமதி பெற்று நமது உள்நாட்டிலேயே நாம் தயாரிப்பதால் அவற்றின் விலை ஒரு 2 கோடிக்குள் ஒரு மிசைலின் விலை இருக்கும். நண்பர்களே, ஆனால் ராம்பேஜ் மிசைலுக்கும் நம்முடைய ஏர் லான்ச்ட் வானத்திலிருந்து அனுப்பக்கூடிய அந்த மிசைலின் தாக்குதலுக்கான அளவு வித்தியாசப்படுகிறது. ராம்பேஜ் மிசைல் தாக்குதலை கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை விட நமது பிரம்மோஸ் மிசைலின் தாக்குதல் அளவு மிக அதிகமாக இருக்கும். அந்த பூமியே அலறக்கூடிய அளவில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தாக்கும். நண்பர்களே, நாம் பாகிஸ்தானின் கிரானா ஹில்ஸ் அருகில் நம்முடைய பிரம்மோஸ் மிசைல் சென்று தாக்கிய போது அங்கு 2 இடங்களில் பூகம்பம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அங்கு 4.2 5.2 விக்டர் அளவுகோலில் பூமி அதிர்ந்ததாகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இந்த மிசைலை வேண்டிய பொழுது தான் நாம் எந்த இடத்தில் வேண்டுமோ அந்த இடத்தில் தான் நாம் பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதனுடைய விலை அதிகமாவதை விட அதனுடைய தாக்குதல் திறமையானது மிக மிக அதிகமாக பூமியை அதிரக்கூடிய அளவிற்கு இருக்கும். நண்பர்களே, ஆகவே அந்த அளவிற்கு இருக்கும்போது சேதாரங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே ஒரு இலக்கினை மட்டுமே நாம் தாக்க வேண்டும். அருகில் உள்ள
இடங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த விதமான சேதாரமும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் நமது விமானப்படையையும் நமது அரசும் செயல்பட்டு வருகிறது. இந்த 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ராம்பேஜ் மிசைல்களை நாம் பயன்படுத்தும் பொழுது ஏற்கனவே சீனா பாகிஸ்தானிற்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளான HQ-9, HQ-15, 16 போன்றவற்றையெல்லாம் வழங்கியுள்ளன. இது தவிர தற்போது HQ-19 என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பையும் வழங்க அது முடிவு செய்துள்ளது. இதை 400 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது. ஆகவே நாம் நமது உள்நாட்டிலிருந்து பாகிஸ்தானையோ சீனாவையோ தாக்க வேண்டும் என்றால் அதனுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இருக்கக்கூடிய இடங்களை நாம் முதலிலேயே தெரிந்து கொண்டு அந்த இடங்களிலிருந்து நம்முடைய விமானம் 400-450 கிலோமீட்டருக்கு நம்ம நாட்டின் உள்ளேயே இருந்து கொண்டு அந்த எதிர்நாட்டின் இலக்குகளை நாம் தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. ஆகவே இந்த ராம்பேஜ் மிசைல்கள் 250 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மிசைலை விட சற்று அதிகமான தூரம் சென்று தாக்கக்கூடிய அளவிற்கான மிசைலை வாங்கலாம் என்று நமது விமானப்படை கருதி கொண்டிருக்கும் போது ரஷ்யா தன்னுடைய R-37 என்ற மிசைலை ஏவுகணையை தருவதாக ஒத்துக்கொண்டுள்ளது. அதை உங்கள் நாட்டிலேயே தயாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அனுமதியும் அது வழங்கியுள்ளது. இனியும் நமது நாடு அது சம்பந்தமான முடிவை எடுக்கவில்லை நண்பர்களே. இதற்கிடையில் IAI என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் நிறுவனம் தான் தயாரித்த லோரா என்ற ஏர் லான்ச்டு மிசைலை தருகிறோம் என்று அதை கூறியுள்ளது. ஏற்கனவே லோரா என்ற LORA என்ற தரையிலிருந்து சென்று தாக்கக்கூடிய மிசைல் அது ஏற்கனவே வைத்திருந்தது. தற்போது வானிலிருந்து சென்று தாக்கக்கூடிய, வானிலிருந்து என்றால் நாம் ஒரு விமானத்திலிருந்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த விமானத்திலிருந்து அனுப்பக்கூடிய ஏர் லோரா என்று சொல்லக்கூடிய மிசைலை நமக்கு தருவதாக அது தற்போது ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே. இந்த மிசைலானது, இந்த ஏவுகணையானது 400 முதல் 430 கிலோமீட்டர் வரை வானிலிருந்து பறந்து சென்று எதிர்நாட்டு தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் இந்த மிசைல் செயல்படுகிறது. இது ஒரு ஹைலி சூப்பர்சோனிக் மிசைல், குவாசி பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுகிறோம். பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுவதால் இவற்றின் முடிவில் இந்த மிசைல் சென்று தாக்கக்கூடிய இடங்களை நாம் அங்கு இங்குமா மாற்ற முடியும், இவற்றை மேனோவர் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் மிக அதிக வேகத்தில் செல்வதால் தாக்க வேண்டிய இலக்கினை மிக விரைவாக சென்று தாக்கிவிடும். அதனால் எதிர் நாடுகள் இந்த மிசைலை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்குள்ளாக இந்த மிசைல் தாக்க வேண்டிய இடத்திற்கு சென்று தாக்கிவிடும் நண்பர்களே. ஏர் லோரா என்ற மிசைலை நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டுள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தைகளை நமது பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் IAI நிறுவனம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. இந்த லோரா மிசைலில் 2 வகையான வார்கடலை நாம் பயன்படுத்தலாம். இந்த மிசைல் சென்று அதில் உள்ள வார்கடல் தாக்குதல் ஆயுதமானது வெடித்து சிதறி ஏலமான பரப்பளவில் சேதங்களை உண்டாக்கலாம். அல்லது அந்த மிசைல் சென்று அதில் பொருத்தப்பட்டுள்ள வார்கடானது மிக அதிக ஆழத்திற்கு செல்லும் வகையிலான வார்கட் தாக்குதல் ஆயுதத்தையும் பொருத்தி நாம் இந்த லோரா என்று சொல்லக்கூடிய ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலில் நாம் பொருத்தி பயன்படுத்த முடியும் நண்பர்களே. இவற்றின் விலை மிக குறைவாக இருக்கும். நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த லோரா என்ற மிசைலை நாம் வாங்குவதால் நமது விமானப்படை Su-30 MK விமானங்கள், தேஜஸ் வகை விமானங்கள், ரஃபேல் போன்ற விமானங்கள் எல்லாம் இவற்றை பயன்படுத்தி எதிர்நாட்டில் உள்ள இலக்கினை நமது நாட்டின் உட்பகுதியிலிருந்தே நாம் தாக்குவதால் நமது விமானங்களுக்கு எதிர்நாடுகளால் சேதாரம் ஏற்படாது நண்பர்களே. ஆகவே இந்த வகையில் நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கும் போது நம்மிடம் அமெரிக்காவிலிருந்து வாங்கிய பொசுடியோன் P-8I என்ற விமானங்கள் உள்ள நண்பர்களே. இவை நமது கடற்படை நேவி மூலம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவை நம்ம நாட்டின் கடற்பகுதியை முழுமையாக கண்காணித்து வருகிறது நண்பர்களே. இவற்றின் பெயரே ஆன்டி சப்மரைன் அட்டாக்கர் என்று கூறுவார்கள். எங்கெங்கே சப்மரைன்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து கொண்டு இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து அவற்றை தாக்குவதற்கான ஆயுதங்களும் இந்த P-8I என்று சொல்லக்கூடிய பொசுடியோன் விமானத்தில் உள்ள நண்பர்களே. ஆகவே இந்த விமானங்கள் நாம் அருகில் சென்று தாக்கும்போது அல்லது கடற்பரப்பிலிருந்து தாக்கும் பொழுது எதிர்நாட்டின் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இந்த விமானங்களை தாக்குவதற்கான ஏவுகணைகளை அவர்கள் அனுப்பலாம். அப்போது இந்த விமானத்திற்கு சேதாரம் ஏற்படலாம். ஆகவே அதிக தொலைவிலிருந்து இலக்கினை கண்டுபிடித்து கொண்டு அதிக தொலைவிலிருந்து அந்த நீர்மூழ்கி கப்பல்களையோ அல்லது மேலே வரக்கூடிய கப்பல்களையோ தாக்குவதற்கு நாம் இந்த ஏர் லோரா மிசைலை பயன்படுத்தலாம் என்ற முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த ஏர் லோரா மிசைலை நாம்
P-8A என்று சொல்லக்கூடிய இந்த கடல் கண்காணிப்பு விமானத்திலும் பயன்படுத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு நமது விமானப்படைக்கும் நமது நேவிக்கும் வேண்டிய அளவிற்கான ஏர் லோரா மிசைல்கள் நமது உள்நாட்டிலே தயாரித்து பயன்படுத்தப்பட உள்ள நண்பர்களே. ஆகிய நண்பர்களே, நீங்கள் நமது இந்திய நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்தீர்களானால் நமது முப்படைகளும் நம்ம நாட்டினை பாதுகாப்பதற்காக எதிரிகளிடமிருந்து நம்ம நாட்டினை பாதுகாத்து எதிரிகளின் இலக்கை தாக்கி அளிப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் பெற்று அவற்றை நமது முப்படைகளிலும் பயன்படுத்தி மிக வெற்றி பெறுவதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை தினந்தோறும் செய்து வருகிறது என்பதனை நீங்கள் கண்டு பெருமைப்படலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.